வரம் வேண்டுமென்றால் தவம் இருக்க வேண்டும். அப்படி பல்லாயிர கோடி ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் தவமிருந்து தெய்வத்திடமிருந்து வரத்தை பெறுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட தெய்வமே தவம் இருக்கக்கூடிய ஓர் இடம் தமிழகத்தில் இருக்கிறது. எங்கே என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க அந்த கோயிலுக்கு நம்ம போகலாம். திருவண்ணாமலை அஷ்டலிங்க தரிசனம் மற்றும் வரலாறு இதெல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம போன இடம்தான் ராஜபாளையத்துலேருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தேவதானம். ஸோ அந்த ஊரிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மேல் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கோயில் தான் திருவுலக்கம் பாறை. அங்கே ஒற்றை காலில் தவம் இருக்கக்கூடிய தெய்வம்தான் அம்மன் தான் தவம் பெற்ற நாயகி. அவளுடைய தரிசனத்தை பார்க்குறதுக்கு தான் நாம் இன்றைக்கி கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இது தேவதானத்திலேருந்து மலையை நோக்கி போகக்கூடிய பகுதியில் அமைஞ்சிருக்குது. சரியான வழிகாட்டுதலும் உள்ளூர்காரங்களுடைய விவரமும் தெரியாமல் கண்டிப்பாக இந்த மலைக்கு தனித்துவமாக போயிட வேண்டாம். முதல்ல வனத்துறையினுடைய அனுமதி கண்டிப்பாக பெற வேண்டும். இந்த மலைக்கு போகணுன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் இந்த மலைக்கு இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு அனுமதி உண்டு. வனத்துறை அனுமதி பெற்றதுக்கப்புறம் நம்ம பயணத்தை தொடர்கிறோம். சரியான வழிகாட்டுதலோடு தெரிந்த நபர்கள் மூலமாக நம்ம இந்த பயணத்துக்கு தயாராகிறோம். ஸோ ஆரம்ப காலகட்டமே முறையாக கருப்பனை வேண்டிக்கிட்டு, அதாவது காவல் தெய்வம், ஸோ எங்கே போனாலும் துணைக்கு வர வேண்டும் அப்படின்னு கருப்பனை காவல் தெய்வத்தை வேண்டிட்டு நடைபயணத்தை ஆரம்பிக்கிறோம் மலையினுடைய அடிவாரத்திலிருந்து. இது மலையின் அடிவாரத்துலேருந்து உச்சியை நோக்கி போகிற மொத்த கிலோமீட்டர் ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆளுகளை யார் வேணால் வரலாம். நான் வரும்போதே நிறைய பேர் குடும்பத்தோட சகிதமாக வந்திருந்தாங்க. ஸோ முக்கியமாக இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா ஆபத்தான சில விலங்குகளுடைய நடமாட்டமும் இருக்கும். அதனால் வனவிலங்குகளுக்கு தொந்தரவு பண்ணாமல், வனவிலங்குகள் நம்மளை தொந்தரவு பண்ணாமலும் இருக்கிற அளவுக்கு நம்ம பாதுகாப்பான முறையில் இந்த பயணத்தை தொடர வேண்டியது அவசியம். ஸோ மலையினுடைய அடிவாரத்துலேருந்து சரியாக ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி நம்ம நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மலையினுடைய ஏற்றப்பகுதி ஆரம்பிக்கும். ஸோ ஏற்றப்பகுதியில் நம்ம போயிட்டு இருக்கும்போதே மலையினுடைய மொத்த வியூ நமக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல கண்டிப்பாக ஒரு அம்மனுடைய தெய்வம், காவல் தெய்வம், அடுத்தடுத்த தெய்வங்கள் அங்கே வீற்றிருக்கும். ஒவ்வொரு தெய்வங்களாக இடையில வரும். அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு சிறிய ஒரு ஓடை அப்படின்றது இருக்கும், தண்ணி வரக்கூடிய இடங்கள். அதை கிராஸ் பண்ணி போனோம்னா அங்கே வழுக்குப்பாறை நீர்வீழ்ச்சின்னு ஒன்று இருக்கும். ஸோ தண்ணி வழுக்கிட்டு போகிற மாதிரியே இருக்கும். அங்கே சின்ன குழந்தைகள் முதல் அந்த தண்ணியில் வழுக்கி நீராடி மகிழ்ச்சி பெறலாம். பக்கத்தில் ஒரு குகை இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 பேர் வர அமரக்கூடிய அளவுக்கு ஒரு குகை இருக்கும். ஸோ குகை தான் இருக்கே அப்படின்னு சாதாரண நினச்சி நீங்கள் உள்ளே போய் அமர்ந்துட வேண்டாம். ஏன்னா வேறு எதுவும் விலங்குகள் இருப்பதற்குண்டான அறிகுறி அங்கே இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே குகை இருக்கா ஜஸ்ட்டு அதை பார்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதற்கடுத்து மேற்கொண்டு தொடர்ந்து நம்ம பயணங்கள் இருக்க போது ஒரே ஏற்றமாகத்தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ஒரு ஏற்றம் இருக்கும். ஸோ இறுதியாக ஒரு குதிராட்டி அருவின்னு ஒரு இருக்குது. ஸோ அந்த அருவியிலையும் மீண்டும் ஒரு முறை குளிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு 2 கிலோமீட்டர் தொலைவு ஒரே உச்சியான கும்பல ஏற்றம் இருக்கிற மாதிரி அந்த ஏற்றம் அமைஞ்சிருக்கும். சின்ன சின்ன பாறை இடுக்குகள் இருக்கும். ஸோ நல்ல நம்மளுடைய திடகாத்திரமான உடல்வாகு இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் மெயினாக சிரமப்படாமல் ஏற முடியும். மற்றவர்களுக்கு கை கொடுத்து அந்த உதவிக்கர் மூலமாக இந்த எல்லையை தாண்ட முடியும். ஸோ அப்படி ஒவ்வொரு படிகளாக நம்ம ஏறி பாறை இடுக்குகளில் காலில் வச்சு நம்ம ஏறி இறுதியாக கவர் பண்ணி உள்ளே போகும் பொழுதே நமக்கு தொலைவிலேயே தெரியும் தவம் பெற்ற நாயகனுடைய சிறிய பெயர் பலகை. ஸோ வனத்தில் வச்சுருப்பாங்க. விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது, மது புகைப்பிடித்தல் கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது நம்ம அந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணணும். சைடில் பார்த்தோம்னா வரக்கூடிய பக்தர்கள் ஓய்வு எடுப்பதற்குண்டான சின்ன சின்ன ஒரு கூடாரங்கள் இருக்கும். ஸோ அதன் பின்பாக தவம் பெற்ற நாயகனுடைய திருக்கோயில் இருக்கும். பெரிய அளவு பிரம்மாண்டம் இல்லாமல், ராஜகோபுரங்கள் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், சித்தர்களும் ஞானிகளும் தவம் செய்யக்கூடிய இடத்துல ஊசி முனையில் ஒற்றை காலில் தவம் இருக்கக்கூடிய தவம் பெற்ற நாயகியை நாம் இப்போது தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பூஜையை பொறுத்த வரைக்கும் இரவு நேரம், அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் இரவு நேரம் 12 மணிக்கு தான் பூஜை நடக்கும். சரி, நம்ம இப்போ வெள்ளனாவே வந்ததுனால முதல்ல நம்ம குளித்து நீராடி ரெடியாகும். ஸோ கோயிலை முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் சுத்தம் பண்ணி உழவார பணியும் பண்ணி நம்ம பூஜைக்கு தயார்படுத்துவோம். முதல்ல நம்ம குளிக்க போகலாம். ஸோ பக்கத்துலேயே கோயிலுக்கு பின்னாடியே சின்ன சின்ன நீரோடைகள் ஓடும். குழந்தைகள் குளிக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். பெண்கள் குளிக்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில் சின்ன ஓடைகள் இருக்கும், அதுவும் சேஃபாக இருக்கும். ஆண்களுக்குன்னு நம்ம தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் மேலே ஏறி போனோம்னா ரொம்ப அருமையான ஒரு தனிப்பட்ட ஒரு இடம் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம பயணம் செய்கிறோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி உயரத்திலிருந்து
விழக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சியை நம்ம பார்க்க முடியும். இந்த நீர்வீழ்ச்சியிலுக்கு கொஞ்சம் போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. அதனால் நல்ல உடல் திடகாத்திரம் இருக்கிறவங்களும் மன வலிமை படைத்தவர்கள் மட்டும்தான் இந்த ஃபால்ஸுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஃபால்ஸில் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு சிறப்பான பல்வேறு தரப்பட்ட மூலிகை தீர்த்தங்கள் பட்டு வரக்கூடிய அந்த நீரில் குளிக்கும்போது பல வியாதிகள் நிச்சயமான முறையில் குணமடையும். ஸோ இந்த வெயில் அடிக்கக்கூடிய இந்த ஒரு கிளைமேட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் முடிந்தளவு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா நீராடிட்டு திருப்பியும் அந்த மலையிலேருந்து மிகப்பெரிய ட்ரெக்கிங் பண்ணி தான் ஏற முடியும், இறங்க முடியும். ஸோ அந்த மலையில் ஏறி இறங்கிட்டு ஸோ இதற்கப்புறம் நாங்கள் வந்த இடம் தவம் பெற்ற நாய் கோயிலுக்கு இறுதியாக குளித்து முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இரவு நேரம் ஒரு 6 மணி நெருங்கிருச்சு. பூஜைக்கு எல்லாருமே ஆயத்தமாகி தயாராகி எல்லாருமே குடும்ப சகிதமாக வந்திருந்தாங்க. ஸோ இரவு நேரத்தில் அம்மனுக்கு சிறப்பான முறையில் அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்றுச்சு. தவம் பெற்ற நாயகி மற்றும் சிவன், விநாயகர், ஐயப்பன், ஆஞ்சநேயர், முருகர் மற்றும் முக்கியமாக 18 சித்தர்களும் அவருடைய பிரதிஷ்டை பண்ண இடங்களும் இங்கே இருக்குது. முக்கியமாக போகர் இந்த திருவிளக்கம்பாறையை பற்றி ஓலைச்சுவடிகளை எழுதியிருப்பதாக ஒரு வரலாறு இருக்குது. ஸோ அதனால் 18 சித்தர்களும் இங்கே வந்து வணங்கி தவம் இருந்ததாகவும் ஒரு வரலாறு உண்டு. தவம் பெற்ற நாயகி, அதாவது நம்ம தவம் இருந்து தான் வரம் பெறணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லாமல், அந்த தேவை இல்லாமல் நமக்காக தவம் இருக்கக்கூடிய அந்த தவம் பெற்ற நாயகியை வந்து தரிசனம் செய்தாலே நாம் கேட்ட வரம் கொடுப்பாள் என்பதுதான் இங்கே ஐதீகம். ஸோ அப்படிப்பட்ட அம்மனுடைய திருக்கோலத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பஞ்ச தீபாரம் நடந்துக்கிட்டு இருக்குது. நடு ராத்திரி 12 மணிக்கு நடக்கக்கூடிய இந்த பூஜையில் எல்லாருமே கலந்துக்கிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டு ஸோ எங்களுடைய பயணம் என்பது தவம் பெற்ற நாயகின் அருளாலும் காவலுக்கு வந்த கருப்பசாமியின் துணையின் மூலமாக ஸோ உள்ளூர் வாசிகளுடைய உதவியின் மூலமாக இந்த கோயிலுடைய தரிசனத்தை நாங்கள் கண்டு முடிச்சிருக்கோம். இனி கேட்ட வரமும் கேட்காத வரத்தையும் தவம் பெற்ற நாயகி நமக்காக தவமிருந்து அவள் கொடுப்பாள் என்பது நிச்சயம். ஸோ உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்ம எல்லோருக்காகவும் நான் பிரார்த்தனை செய்துட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேற வேண்டும். ஸோ அம்மனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.